வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வருகின்ற 24ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகை. பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தீபாவளியை ஒட்டி இந்த ஆண்டு 7000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட அதிகம் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தீபாவளி முடிந்து சென்னை திரும்ப வசதியாக நெல்லையில் இருந்து சிறப்பு ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 11,920 ரூபாய்க்கு விற்பனை. கனமழையால் 69 அடியை எட்டியது வைகை அணை நீர்மட்டம். தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் கரையோரம் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நடப்பாண்டில் 7வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணை. தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து உயர்வு. அயோத்தியில் தீபாவளி பண்டிகை கோலாகலம். சரையு ஆற்றின் கரையில் 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் உலக சாதனை. INS விக்ராந்த் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடினார் பிரதமர் மோடி. கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது பாக்கியம் என பேச்சு. ரயில்வே துறை குறித்து பொய்யான வீடியோக்களை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரிக்கை. பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிட 143 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார் தேஜஸ்வி யாதவ். இந்தியா கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவுக்கு வரிகள் கடுமையாக இருக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை.